ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கர்ப்பமாக இருக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகாமையே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறேன். அதனால் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, சப்போஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்ம என்னென்ன சாப்பிட்ணும், எப்படி நம்ம வந்து நம்மளோட குழந்தைய வந்து ஹெல்த்தியாகவும் நல்ல வெயிட்டோட பெற்றெடுக்க முடியும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இன்னமும் நிறைய பேர் வந்து எப்படி என்னை வந்து கன்சீவாக இருக்கிறது கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து கார்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சில அறிகுறிகள் இருக்குது, அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, இப்போ வந்து 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் ஆகும்ல. ஒரு சிலருக்கு வந்து 30 நாள் 35 நாட்கள்னா ஆகிறது சகஜமாக போயிடுச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா அனிமிக்காக இருந்தாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ வந்து என்னென்னா ஒரு 10 நாள் 15 நாள் அப்படி தள்ளி போகுதுன்னா அப்போ நம்ம வந்து கார்டு டெஸ்ட் பண்ணுறலாம். இல்லை அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் தள்ளி போயிடுச்சு, 28 நாள் முடிஞ்சு திரும்ப ஒரு நாள் 2 நாள் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறதுனால திரும்ப வந்து அப்படி நம்ம அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 10 நாள் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு சில அறிகுறிகள் வந்துடும். எப்படின்னா அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அதாவது மார்பகம் வந்து டைட் ஆகிடும். அப்படிங்கும்போது வாமிட்டிங், எந்த பேஸ்ட்டு போட்டாலுமே என்ன ஆகுனா நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்ல அப்போ வந்து அந்த பேஸ்ட்டோட ஸ்மெல்லு பிடிக்காது. நம்ம குளிக்கிற சோப்பு போட்டு குளித்தாலும் அந்த சோப்பு வந்து ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும். ஷாம்பு போட்டு குளித்தாலுமே அதுவுமே ஒத்துக்காது. ஒவ்வாமை, அதாவது நாசியேட்டடாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் வாமிட் வர மாதிரியே இருக்கும். சமையல் சாப்பாடு செய்கிறோம்ல அப்போ அந்த சாதம் வேகும்போது அந்த ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு சிலருக்கு வந்து இது செட் ஆகாது. பருப்பு வேகும்போது வந்து அந்த ஸ்மெல்லு ஒவ்வொரு ஆயில் ஐட்டம் ஏதாவது வறுக்கிறாங்க, தாளிக்கிறாங்க, பொரிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆயில் அந்த ஸ்மெல்லு கூட சேராது. இப்படி கன்சீவாக இருக்கிற போது அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வரும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்னென்னா அதை வச்சு நம்ம இது கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இருந்தாலும் என்னென்னா பிரெஸ்ட் வந்து டைட் ஆகிடும். அப்போ இப்போ வந்து எப்படின்னா அது எந்த டயத்தில் இருக்குன்னா, இப்போ பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும், பெயின் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாவே அதுக்கும் இதுக்கும் ஒரு சில அறிகுறிகள் வந்து ஒரு சேமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஒரு 10 நாள் இருக்குது, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குது, ஒவ்வாமை இருக்குது, கிடினஸ் இருக்குது, அடிக்கடி தலை சுற்றுது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கார்டு வாங்கி, இப்போ எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே இருக்குது, கார்டு வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நைட்டு தூங்கி வச்சுட்டு காலையில் ஃபஸ்ட்டு ஒரு யூரின் போவாங்கள்ல, எந்திரிச்சோன்னே யூரின் போவாங்க, அதில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அதில் என்ன கன்ஃபார்மாக கிளியராக தெரியும். சரிங்களா? நம்ம எந்த நேரத்தில் வேணால் பார்க்கலாம். இருந்தாலும் நான் நினைக்கிறது என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு யூரின் தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு போகிற யூரின் பார்த்தோம்னா அது கிளியராக தெரியும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அதனால் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு பார்த்துட்டு அதில் வந்து யூரின் அதாவது கார்டு எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து என்னென்னா யூரின் விட்டு அது 2 கோடு இருக்கும், 2 கோடு இருக்குது அப்படின்னு கிளியராக 2 கோடுமே இருக்குன்னா அது கன்ஃபார்ம். சரிங்களா? அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க. ஒரு கோடு மட்டும் இருக்குது, ஒரு கோடு லைட்டாக இருக்குன்னா பரவாயில்ல, இன்னும் ஒரு 4 நாள் கழித்து வந்து திரும்ப வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கோடு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்ஃபார்ம் தான். சரிங்களா? ஒரு கோடு இருந்தால் அது வந்து என்ன பண்ணால் அனிமிக்காக இருக்கலாம், அதாவது ஏதாவது நீர்க்கட்டிகள் இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். பீரியட்ஸ் அதாவது நம்மளுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இல்லைனாலும் வந்து நம்மளுக்கு தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது கூட இருக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம கார்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து 2 கோடு இருக்குது அப்படின்னா சரி, அதோடு விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து கார்டில் தெரியலனாலும் இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தாவே தெரியுது அப்படிங்கிறாங்க. சரி, இதில் கார்டு டெஸ்ட்டோடு முடிச்சுக்காமல் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துட்டு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் வந்து கன்ஃபார்மாக இருக்குது, பேபி இருக்குது அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக சொல்லிடலாம். சரிங்களா? இது வந்து எப்படி நம்ம பார்க்குறது? சரிங்களா? அடுத்து வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன, அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெயிட் தூக்கக்கூடாதுங்க. ரொம்ப வெயிட் தூக்கணும்னா, ஏன்னா அதிக வெயிட் தூக்கும்போது அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த நேரத்தில் வந்து என்னென்னா சேர்ந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த நேரத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்துருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து ஏன்னா கருமுட்டை வந்து குழந்தை வந்து கொஞ்சம் பெருசாகணும். அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் வந்து வெயிட் தூக்கக்கூடாதுனால அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம ஒதுங்கி இருக்க தான் நல்லது. அடுத்து வந்து என்னென்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்
எப்படி சாப்பிடணுங்க, நல்ல சத்தானது. ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும் சரிங்களா. ஃப்ரூட்ஸ் நிறையா, அதாவது என்னென்னா இந்த என்ன சொல்கிறதுன்னா மாதுளம்பழம்னா ரத்த ஊறும், ஆப்பிள், மாதுளம்பழம், என்ன பேரிச்சம்பழம், ரத்த ஊறுது, என்னென்ன இருக்கும் எல்லாமே, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிடணுங்க. ஹெல்த்தியான ஃபுட் எல்லாமே சாப்பிடணும். மில்க் நிறைய எடுத்துக்கணுங்க, மில்க் நிறைய எடுக்கணும். அடுத்து வந்து கரெக்டு டயத்துக்கு வந்து சாப்பிடணும். இன்னும் கன்சீவாக இருக்கும்போது அடிக்கடி பசிக்கும் போது வந்து ஒரே நேரத்தில் ஃபுல்லாக சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைம் அதை கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்படி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் குழந்தைக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் குழந்தைக்கும் போகும். அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கணும். அப்போ தான் குழந்தை வளர்கிறதுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஆரோக்கியத்தோடு நல்ல கொழுகொழுன்னு பிறக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மில்க் டெய்லியுமே மில்க் எடுத்துக்கோங்க சரிங்களா. அடுத்து வந்து என்னென்னா வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. சாதம் கொஞ்சம் இருந்தாலும் காய்கறிகள், எல்லாருக்குமே காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நிறைய ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் வச்சு அந்த மாதிரி சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் ஐட்டம் நிறைய சாப்பிடுங்க சரிங்களா. அடுத்து வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. எக்ஸசைஸ்னால் சும்மா குதிக்க சொல்லலை, ஓட சொல்லலை, அந்த மாதிரிலாம் பண்ணல. கொஞ்சம் நடக்க ஆரம்பிங்க சரிங்களா. நடக்கணும், அதாவது சுத்தமாக கன்சீவாக இருக்கனால நடக்கவே கூடாது, வேலையே செய்யக்கூடாது அப்படிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 months மட்டும்தான் அப்படி இருக்க சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம ரெகுலராக என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலைகள்லாம் பார்க்கலாம். சும்மா ஹெவியான வேலை இல்லாமல் முடிஞ்ச அளவு எல்லா வேலையுமே பார்த்தா தான் நல்லது சரிங்களா. நல்ல ரெஸ்ட்டு, நல்லா சாப்பிட்ணும், அது போல் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சரிங்களா. நம்ம வந்து ஒரு கரெக்டாக வந்து இந்த மதிய டயத்துலலாம் நல்லா கன்சீவாக இருந்தாலே பயங்கரமாக தூக்கம் வரும். சாப்பிட்ட உடனே அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம தூங்கிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நல்லா ரெஸ்ட் எடுங்க, கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கோங்க. இப்படிலாம் நம்ம சாப்பிடும்போது என்னன்னா குழந்தைக்கும் நல்ல ஆரோக்கியமாக பிறக்கும். நம்மளுக்கும் நம்ம அந்த கன்சீவாக இருக்கும்போது பிளட் கம்மியாகும், அனிமிக் அப்போ தான் நிறையா வரும். அதனால தான் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறது. வாரம் செக்கப் போங்க சரிங்களா. வந்து மாதத்தில் ஒரு தடவை செக்கப் வர சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற டயத்துக்கு போய் செக்கப் பண்ணிக்கோங்க. டேப்லெட் கரெக்டாக மெடிசன் கொடுக்குறத கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க, அது கரெக்டான மெடிசன் எடுத்து நம்ம கரெக்டாக சொல்கிற டயத்துக்கு மெடிசன் போட்டுக்கணும். இதுதாங்க, இது இப்படி பண்ணணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா கர்ப்ப காலத்தில் வந்து கன்சீவாக இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கர்ப்ப காலத்தில் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து டெலிவரி டைம் நெருங்க என்ன பண்ணணும், அது வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணலாம். ஹெவியாக தூக்கக்கூடாது, அதாவது ஒரு 3 months வரைக்கும் வெயிட்டு தூக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக நம்ம சின்ன குடத்துல கூட தண்ணி இருக்கலாம். நம்ம வேலை செய்கிறத பொறுத்து தான் ஒரு சிலருக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகுது சரிங்களா. வேலை செய்யாமல் உட்காந்தே இருக்கிறோம் அப்படின்னம்னா டெலிவரி ஆகுது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம ரெகுலராக என்ன வேலை செய்வோமோ அந்த வேலைகள்லாம் நம்ம உட்காந்து எழுந்திரிச்சு நடந்து அப்படி வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ நார்மல் டெலிவரிக்கு ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா. அப்போ நம்ம வேலை செய்யாமல் உட்காந்தே இருந்தோம்னா அந்த பெயின் வரும்போது நம்மளுக்கு அதாவது தாங்கக்கூடிய சக்தி கிடைக்காது. அதாவது டெலிவரிங்கிறது வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து அது வந்து மறுஜென்மம் என்ன சொல்லணும். ஏன்னா அப்படி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து வேலைகள் செஞ்சிட்டோம்னா அது ஈஸியாக அந்த வலி வந்து தாங்கக்கூடிய சக்திகள் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம செய்கிற வேலையும் தாங்க. வேலை செய்கிறோம் நல்லா பாருங்கள், நல்லா கடுமையாக வேலை செய்கிறவங்களுக்கு அது பெரிய வழியாகவே தெரியாது. அதாவது சொகுசாகவே இருந்தவங்களுக்கு தான் அது பெரிய கஷ்டமாக தெரியும். அதனால் நம்ம வந்து என்னென்னா அந்த டயத்தில் கொஞ்சம் வேலைகள் நடந்து நிற்க உட்கார இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணணும். அந்த 8 or 9 months வந்து கொஞ்சம் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் சுதாரணம் இருக்குது. ஹெவியாக வெயிட்டு தூக்கக்கூடாது. கொடுக்குற சாப்பாடு கொஞ்சம் நடக்கணும் சரிங்களா. என்னென்னா நைட் நேரம் காலையிலே நைட்டு வந்து நடக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் தூரம் அப்படியே, அதாவது மொட்டை மாடி, இப்போ தெருவில் நடக்க முடியும்னா நடக்கலாம், இல்லாட்டி மொட்டை மாடியில் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல வந்து நம்ம நடக்கணும் சரிங்களா. தொடர்ந்து நடக்கணும், உட்காந்தே இருக்கக்கூடாது. நடந்தோம் அப்படின்னா அது நல்லது, அது ஒரு பயிற்சி தான் சரிங்களா. டெய்லியுமே காலையிலையும் நடக்கணும், சாயந்தரமும் நடக்கணும். சாப்பிட்ட உடனே போய் படுக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் படுக்கணும். இப்போ கன்சீவாக இருக்குது, அந்த டயத்தில் கன்சீவாக இருக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல மியூசிக் கேட்கணுங்க. அதாவது மெலோடி சாங்ஸ் எல்லாமே நல்ல உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ், மெலோடி சாங்ஸு, பேபி சாங்ஸு, பேபி பிடிச்ச மாதிரி இருக்கும்ல குழந்தைகள் பாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கேட்கலாம். அடுத்து வந்து நான் உங்கள் வளைகாப்பு எதுக்கு போடுறாங்கன்னா வளைகள் சவுண்டெலாம் குழந்தைகளுக்கு கேட்கணும் அப்படின்னு குழந்தைகள்கிட்ட வந்து நீங்கள் அன்பாக்குற அம்மா இப்படி சொல்கிறாங்க, அப்பா இப்படி சொல்கிறாங்க, பாப்பா இப்படி சொல்கிறாங்க, அக்கா இப்படி பேசுகிறா அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷமான விஷயம்
விஷயங்களை அவங்கள்ட்ட பேசுங்க. உங்கள் வயிற்றில் இருக்க பிள்ளைகள்கிட்ட நீங்கள் தான் பேசணும். நீங்கள் பேச பேச அதுகளுக்கு ஒரு என்ன சொல்கிறேன் எனர்ஜெட்டிக்காக ஒரு என்ன சொல்லணும்னா நம்ம பேசுகிறத அவங்க கேட்குவாங்க அப்படின்னு சொல்கிறதான். சரிங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா நல்ல விஷயங்களை மட்டும் நினச்சிக்கோங்க. கெட்ட விஷயங்களை எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. எப்பயுமே சந்தோஷமாக இருக்க பாருங்கள். கஷ்டப்படாதீங்க. வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. எப்பயுமே சந்தோஷமான விஷயங்களை நினச்சிக்கோங்க. சந்தோஷமாகவே இருங்க. எவ்வளோ கவலை இருந்தாலும் அதை காட்டிக்காதீங்க. அந்த நேரத்தில் வந்து கவலைப்படக்கூடாது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக ஒரு நல்ல பேபி வந்து ஆரோக்கியத்தோடு நம்ம பெற்றெடுக்க முடியும். அப்போ தான் குழந்தைங்க நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் தான் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போய் ஷார்ட்ஸ் போய் லைவ் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறீங்க. ஓகேங்களா? ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்ங்க.